இல்லனா சித்தப்பா ஹரணியை கொண்டு வந்து விட்டுருவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஹரணியை யார்கிட்டயும் நாங்க அனுப்ப மாட்டோம். அத்த, நான் ஹரணியோட அம்மா. ஹரணிய 10 மாசம் சுமந்து பெத்தவனா? நான் ஹரணியை வச்சிருக்க கூடாதா? இத பாரு, அந்த கதையெல்லாம் வேண்டாம். மரியாதையா ஹரணியை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஏன் நாங்க ஹரணியை விட்டுட்டு போனோம்? ஹரணி மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை எங்களுக்கும் இருக்கு. சமந்திரிமா, இந்த குழந்தைக்கு நீங்க பாட்டினா அந்த குழந்தைக்கு நான் தாத்தா. ராம் மாப்பிள அந்த குழந்தைக்கு அப்பானா என் பொண்ணு சீதா அந்த குழந்தைக்கு அம்மாமா. இந்த குழந்தை மேல எங்களுக்கு சரிபாதி உரிமை இருக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. சொல்ல போனா அந்த குழந்தை மேல பெத்த தாய்க்கு தான் அதிக உரிமை இருக்கு. தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இத பாருங்க, ஹரிணி சீதா கூட தான் இருப்பா. சட்டப்படி ஏன் தர்மப்படி அதுதான் சரி. மாமா, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. இந்த மாதிரி நமக்குள்ள பேசிக்கிறது சரியில்லை. இது வீடு இல்ல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா, ஹரிணி அண்ணி கூட இருக்கிறது தான் சரியா இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாமளே அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்ப பாவம்ண்ணா. ரவி, நீ பேசாம இரு. ஹரிணி சீதா கிட்ட இருக்க கூடாது. ஏன்னா இருக்க கூடாது? அவ ஒரு தண்டனை கைதி. இன்னமும் அவ குற்றவாளி இல்லன்னு கோர்ட் உறுதியா முடிவு சொல்லல. மேல் கோர்ட்டுக்கு அவ அப்பீல் பண்ணிருக்கா. அங்க இவளுக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சீதா ஜெயிலுக்கு தான் போவா. அப்போ இந்த குழந்தைய யார்ப்பா சமாளிக்கிறது? அதுக்காகத்தான் சொல்றேன், இந்த இடப்பட்ட நாள்ல சீதா கிட்ட ஹரிணி இருந்து பழகிட்டானா, அப்புறம் சீதா ஜெயிலுக்கு போயிட்டானா, ஹரிணி சீதாவை பிரிஞ்சிருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்.